ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டாகவே ஒரு பிளாக் கலர் ஃப்ரேம்ஸில் ஒரு லைட் கலரில் நம்ம ஷீட் கொடுத்துருக்கோம். 4 டோர் வார்ட்ரோப் வித் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், அது வார்ட்ரோப்பாக இருக்கட்டும், நம்ம ரூமுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டோரேஜ் தகுந்த மாதிரி பேட்டர்ன் கொடுப்போம். அந்த மாதிரி தான் இந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்னதாக ட்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். கீழே ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இந்த லெஃப்ட் ரைட் சைடில் பீம் வரதுனால ஒரு சின்னதாக ஒரு பார்டர் கொடுத்து அது வந்து எங்கேயுமே வந்து அந்த இந்த டிசைன்ஸை பிரேக் பண்ணாத மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்து பாருங்கள், அழகாக ஒரு பார்டர் மாதிரி கீழேருந்து ஒரு யூ டைப்பில் பார்டர் கொடுத்து மேலே கம்ப்ளீட்டாகவே ஒரு லாஃப்ட் வித் வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக செல்ஃப்ஸு, ட்ராஸு, லாக்கர் டோரு. இன்கேஸ் நீங்கள் லாக்கர் வைக்கிற மாதிரி இந்த லாக்கர் ரெடிமேட் லாக்கர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நமக்கு யூஸுக்கு தகுந்த மாதிரி செல்ஃப், ஹேங்கர், லாக்கர் அந்த மாதிரி சொல்லிட்டிங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுத்து அடுத்த டிசைன்ஸ் கொடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்குவோம். பாருங்கள், லாக்காக இருக்கட்டும் இல்லாமல். இது போக பேக் சைடு நம்ம இண்டிவிஜுவல் வீடாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும், நம்ம ஓல்டு வீடை நம்ம ரெனோவேஷன் பண்ணி பண்ணும்போதுலாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த வால் ஓதம் அடிக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லாத்துலேயுமே யூபிவிசி, அலுமினியம், ப்ளைவுட் 3மே வந்து நம்ம பேக் சைட் கவர் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. எனக்கு நியூ பில்டிங்காக இருக்கும்போது பில்டிங் நல்லா தான் இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அலுமினியம் இருக்கட்டும், யூபிவிசியாக இருக்கட்டும், பேக் சைடில் சீட் கொடுக்கணும் ஆப்ஷன் வச்சுக்கலாம். நம்ம வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பட் ப்ளைவுடாக இருக்கட்டும் மஸ்ட்டு வந்து நீங்கள் பின்னாடி 8mm ஷீட் போடுவாங்க. அந்த 8mm ஷீட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்லேயுமே நம்ம வந்து மைக்கா ஷீட் போட்டால் மட்டும்தான் அந்த ப்ளைவுட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா ஃப்ரண்ட் மட்டும் போட்டு பின்னாடி உங்களுக்கு தெரியாமல் பின்னாடி போடாமல் விட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்டையர் வார்ட்ரோப்புமே பல்ஜ் ஆகி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். டோரெல்லாம் லூஸ் ஆகி கழண்டு விழுந்துருங்க. அது வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த அலுமினியம் பொறுத்த வரையுமே தண்ணி பட்டாலுமே, ஏசி போகிறனாலையும், கீழே துருப்பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி வாய்ப்பே இல்லைங்க. கரெக்டான குவாலிட்டி கரெக்டான இது பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக 10 to 20 years லைஃப் வந்துடும். அது போக பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம்ஸ், ஏன்னா எல்லாத்தையுமே லோ குவாலிட்டி இருக்குது, ஹை குவாலிட்டி இருக்குது. அந்த கரெக்டான ஹை குவாலிட்டி நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணோம். அந்த கரெக்டாக சூஸ் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரேமில், சீட்டில், இன்ச்சஸில், நம்ம போகிற ஹார்ட்வேர்ஸில், ரன்னர்ஸில் எல்லாத்துலேயுமே லோ குவாலிட்டி, ஹை குவாலிட்டி இருக்குது. அது கரெக்டாக உங்களால் சூஸ் பண்ண முடியாது. கரெக்டான வெண்டர் தான் அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணி போடுவாங்க. பட் அந்த வெண்டர் வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்து பண்ணிக்கோங்க.